ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் கடையில் கிடைக்கிது, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் பால் காஞ்சிட்ருக்கு. காஞ்சி பொங்கி வர சமயத்தில் ஒரு பவுல் சர்க்கரை, ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போது அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டினிங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு மாதுளை, மாம்பழம், ஆப்பிள், பனானா, இந்த 4 ஃப்ரூட் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீன்வைல் அந்த பால் நல்லா சூடு ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட் மிக்சரோட அந்த பாலையும் சேர்த்து ஊற்றணும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும்.